வந்துட்டோம். அது பார்க்க அதே மாதிரி இருக்கிறதுனால தான் நான் மெயினாக இங்கே வரேன். ஏன் அதுதான் அந்த கரன்சி, அந்த கடல் கரன்சி இங்கால இங்கிலீஷ் ஸ்வைட்ஸ் ஆக்கணும். இதையும் தூக்கி ஜெர்மனி ஆக்கி வச்சிருக்கிறாங்க பாரு. குட், அது எங்களுக்கு நல்லா, பிகாஸ் எங்களுக்கு ஒரு பெரிய ஏரியா இருக்குது, வந்து போக அடிக்கடி. யாய் ஸோ உண்மையாக இந்த அழகான ஏரியா, எனக்கு பிடிச்ச ஏரியா. ஏதோ எனக்கு இங்கே வந்தால் ஒரு ஹோம்லி ஃபீலிங். ஸோ நோ ப்ராப்ளம். பிடிச்சி இருந்தான்னு சொன்னால் அப்புறம் ஆஃப் வச்சுருவான் கேமரா நீட்டு வரத்துக்கு. ஸோ கேமரா வச்சு கீழே வச்சுக்குவோம். பண்ணிட்டு வில் கோ round and round and round. ஸோ ஒரு மாதிரியே பார்க்கணும் ஏறி கண்டுபிடிச்சி வண்டியை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ரவுண்ட் பண்ணி சிட்டிக்குள்ளே திரிஞ்சு பார்க்கலாம். ஸோ டைம் இருக்குது மேம், 5 மணி சொன்னால் டைம் இல்லை அர்த்தம், பிகாஸ் இங்கே வந்து குயிக்காக இருட்டாகிடும். பட் இப்போ கொஞ்சம் சம்மர் ஆகிறதுனால ஓகே, கொஞ்சம் வெயில் அடிக்குது நல்லா ஓரளவு. லெட்ஸ் கோ அவுட் சைட். பார்ப்போம் இந்த சிட்டியில் என்ன இருக்குது அழகான இடங்கள். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒருக்கா வந்துருக்கிறேன், பட் ரொம்ப நேரம் அடிக்கல. பிகாஸ் நான் அந்த டைம் ட்ரெயினில் வந்து போனதுனால எனக்கு டைம் அதான் வந்து நின்றுட்டு அந்த கரெக்டான டைம் ட்ரெயின் எடுத்து வீட்டுக்கு திரும்ப போகும்போதால் நிற்கலை. பட் இன்றைக்கி பார்ப்போம், நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லேட்டாக நான் ஒரு ப்ராப்ளம் இல்லை. Yeah, guys. Let's see. மக்களுக்கு நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு பின்னால் பார்க்க தெரியும். ஒரு ஸ்டோரி சொல்லுவோம் அவங்களுக்கு, இல்லை ஏதாச்சும் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மீனோ ஜெர்மன் லைஃப் எப்படி இருக்குங்க. இவங்க இடத்த வந்து கொஞ்சம் பார்த்தா எல்லாரும் முடிஞ்சிடும் ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. இன்னும் ஸ்டுட்கார்ட் மாதிரி எல்லாரும் மூண்டு கொண்டு இல்லை பாஷ். ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்தால் கொஞ்சம் அழகா சிரிச்சு பேசி காண்றவங்களோட ஃபேஸில் வந்து இன்னும் அவங்க எல்லாம் டூர் தான் இங்கே வந்திருப்பாங்க, இந்த இடத்துக்கு வந்திருந்தா. ஸோ அடிக்கடி போய் இந்த 5 நாள் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியாகி வரணும். ஊரோட்டு எங்கே டூரிஸ்ட் போகிறாங்களோ அந்த இடத்துல தான் வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் ஹாப்பினஸ் பார்க்கலாம், மக்களை வந்து அந்த சிரிப்போட பார்க்கலாம். ஏனி அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க, அழகான இடத்துல வந்து அழகான விஷயங்களை பார்த்தா அழகான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு அழகான பிளேஸுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக மனசு அந்த டெய்லி வேலை செஞ்சுட்டு வீட்டில் தூங்குறது இல்லை, லைக் அடிக்கடி வெளியில் வந்து கொஞ்சம் மக்களை பார்த்து அழகான இடத்தை பார்த்தா மனசில் உள்ள டென்ஷன் கவலைகள் போய் கொஞ்சம் நிம்மதியாக அந்த அடுத்த நாளில் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்கல ஒன்று
அப்புறம் காய்ஸ் நான் இப்போ வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கிறேன். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து இந்த டூரோட முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் இன்னொரு டூரோட பார்ப்போம். ஐ திங்க் அடுத்த டூர் வந்து எங்கேயாச்சும் நான் இந்த வீட்டு பக்கம் தான் இருக்கும். ஸோ see you again after some time. Bye bye.